ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு மேரேஜ் ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் நம்ம ரீசெண்டாகவே நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ யாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மகாநதி டீம் பேக் எண்டில் தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு Q&A செஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ ப்ரொமோ விட வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்கமிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பேர் வில் பி கெட்டிங் மேரேஜ் சூன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிருக்கும் அந்த பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு எபிசோடில் நம்ம அஜய் பார்த்தீங்கன்னா ராகினிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. பட் இன்னைக்கு எபிசோடில் அவங்க அப்பாவை கூப்பிட்டு உடனே வந்து அஜயை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் ஏன்னா பொண்ணு எது சொன்னாலும் அவர் செய்வார் இல்லையா, அதனால அப்கமிங் மேரேஜ் ட்ராக் வரப்போகுதுங்க. ஸோ நம்ம ராகினியுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரீசெண்டாக நேற்றுக்கு நினைக்கிறேன் ஒரு அப்டேட்மே கொடுத்துருந்தாங்க. ஸோ சில்க் சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜ் ட்ராக்குக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வந்து அதுக்கான ஷூட்டிங்குமே போக போகுது. பட் ஏப்ரல் 1 வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் கமருதீன் இருக்காங்க இல்லையா, குமரன் கங்காக்கான ஷூட்டிங் போயிருக்கு. இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே போயிருக்காரு விஜய். ஸோ அந்த அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஷூட் போன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒருத்தவங்க ஸ்ரீனி இருப்பாங்களே அசிஸ்டன்ட், அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க காரில் போகும்போது எடுத்து ஒரு அப்டேட். சீக்கிரமே மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே காவேரியாக இருக்கட்டும், காவேரியோட ஃபேமிலி வந்து ரொம்பவே ஷாக் ஆக போகிறாங்க. ஏன்னா காவேரி இருக்கிற இடத்துக்கு வந்து ராகினி போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரச்சனைக்காக தான் ராகினி வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ நிவின் மேலே எவ்வளோ காதலாக இருந்தாங்க, அது எல்லாமே வந்து நிவின் சொன்ன ஒரு வார்த்தை, ஸோ நானும் காவேரியும் சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனால் அங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ போக போக இதுக்கப்புறம் பேர் மாற போகிறது கிடையாது. ஸோ அஜய் அண்ட் ராகினி தான் பேராக வர போகிறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆகிருக்கு, வேறு வழி இல்லாமல் நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா யமுனாக்கு தான் பேராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே நம்மளோட கெஸிங் தான். ஸோ இதை விட வந்து விஜய் அண்ட் கவியோட க்யூட்டான மூமெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்காக சமைக்கிறது, பார்த்து செஞ்சது, ஸோ அந்த கிச்சனை நாஸ்தி பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் நம்ம ப்ரோமோவில் பார்த்த சீன்ஸுமே வரும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அப்கமிங் இன்னொரு ட்ராக்குமே காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா வந்து அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சதுனால அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வேற வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க போல. இந்த விஷயத்த நர்மதா போயிட்டு நம்ம தாத்தா கிட்டையும் காவேரி கிட்டையும் சொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸுமே வரப்போகுது அப்கமிங்ல. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் ராகினி அண்ட் அஜய்க்கு மேரேஜ் நடக்க போது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.